தமிழ் திசை ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2025 ஆண்டிற்கான பலாபலன்களுக்கான பதிவு பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் செல்வமும் ஒளியும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சிம்மராசிக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 18 வருஷம் கழிச்சு நம்ம ராசிக்கு கேது பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. 12 வருஷம் கழிச்சு குரு பகவான் நம்முடைய லாபஸ்தானத்துக்கு வர 5ஆம் இடத்தை பார்க்க போறார். சிம்மராசிக்கு எடுத்துட்டோம்னா ஏற்கனவே கண்டச்சனி போயின்னு இருக்கு. பிளஸ் இப்போ நமக்கு இந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்களுடைய ஒரு வரவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா கவனமா பார்த்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங்கோ கொடுக்காதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தையுமே யோசித்து செய்யணும். நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வருங்க. அதாவது வேலையே இல்லாமல் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை இழந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் விலகும். அதுதான் பிரதானம், மெயினாக அதுதான். மனசில் இருக்கக்கூடிய இந்த மன கஷ்டம் இருக்குது பாருங்க, அது வேதனை. அது கண்டிப்பான முறையில் நமக்கு விலகும். நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு, சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான பயணங்கள், அது மாதிரி வெளியூர் வெளிநாடு போய் நான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான சில நேரங்கள்லாம் வரும். உத்திர நட்சத்திரத்துக்கு ரிஸ்க் எடுங்க, ரொம்பவே சிறப்பாக உங்களுக்கு அமையும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த வருஷம் பிறக்கும்போது நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாகுது. இந்த வருஷமே நமக்கு அந்த கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக ஆக போகுது. ஏன்னா நம்முடைய தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கு இந்த வருடத்தினுடைய மே மாசத்துல குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 2 பேருமே மாறுறாங்க இந்த வருஷம். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். மெயினாக பொதுவாக இந்த ராசியில் கேதுவினுடைய சஞ்சாரம் நமக்கு நடக்கும்போது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஏதோ ஒரு நிமித்தமாக, வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் நமக்கு உண்டாகும். அது எல்லாமே இந்த வருஷத்தில் நமக்கு மாறும். கண்டிப்பான முறையில் மாறும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமான முறையில் மாறும். இந்த வருஷத்தில் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, அதற்கான சூழல் கணிந்திருக்கிறது. புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாமா,
கண்டிப்பான முறையில் முயற்சி பண்ணலாம். நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். கடன் சம்பந்தமாக நமக்கு ஒரு பயம் இருந்தது, அது கண்டிப்பான முறையில் விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான முறையில் நமக்கு இருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தடங்கலாக இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். மாணக்கர்களுக்கு ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு மாற்றம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் இந்த வருஷத்தில். பொதுவாக இந்த வருஷத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள், உறுதியான மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும். தடங்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சாதனைகள் உங்களால் இந்த வருஷம் செய்ய முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீர்கள். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 12 ராசிகளில் துளாராசி தான் இந்த வருஷத்தில் ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்துக்காகத்தான் கிட்டத்தட்ட 12 வருஷம் பகீரதமாக தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்தது. இனிமே அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள்லாம் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நேரம் கணிந்திருக்கிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டிவோர்ஸு கேஸு கோர்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் மனம் மாறி மீண்டும் சேர்வதற்கான ஒரு சூழல் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் இந்த வருஷம் பிறக்கும்போது நமக்கு செவ்வாய் இருக்கார். அவருடைய ஒரு 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 சஞ்சாரம், அது மாதிரி இந்த வருஷம் பிறக்கும்போது தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் நம்ம ராசிநாதன் சுக்கிரனுடைய சாரம் வாங்கி தான் அந்த வருஷமே பிறக்குது. அவர் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், தாமசங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு மறக்க முடியாத நல்ல வருடம், ஒரு அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமான முறையில் நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் கிடைக்க போகிறது. அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி, அது எல்லாமே நமக்கு காணப்படும். ஆதித்ய ஹிருதயம் டெய்லி சொல்லணும். சூரியன் வழிபாடு தினமும் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மற்ற கிரகங்களை விடுங்க, நம்ம ராசிநாதன் செவ்வாய் ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு இந்த வருஷம் முழுவதுமே நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த வருட முடிவில் நம்ம ராசிக்கு வர்றவர்
கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய யோகம், ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் பல வகையிலுமே நமக்கு நடக்க போகிறது. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எந்த விதத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. பல வகையிலும் ஒரு நல்ல யோக பலன்கள், ஒரு நல்ல அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில், ஏன்னா நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு இந்த வருஷம் நம்ம ராசிநாதன் வரப்போகிறார், செவ்வாய் வர. ஸோ கண்டிப்பாக தொழிலில் ஒரு தைரியமாக முடிவெடுங்க, ரிஸ்க் எடுங்க, கடன் வாங்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம். குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த வருஷம் சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டாம். குருவை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட பார்வை பலம். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எங்கே பார்க்குறாரோ அது ரொம்ப ரொம்ப பலமாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். நீங்கள் தொழில் செய்யறதுக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு இடத்துக்கு, சொந்தமான ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற போறீங்க. பல வகையிலும் நன்மைகள், ஒரு முன்னேற்றங்கள், ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும்னு நாம் 100% இந்த வருஷம் நம்பலாம். எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்க்குறவாழ்கிட்டேருந்து ஒரு நல்ல உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பெண்களுக்கு இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தயவு செய்து வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமா நல்லபடியா நடந்து முடியும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் என நாம நம்பலாம். தினசரி சனீஸ்வரர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.